ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி தான் வந்திருக்கோம். திருப்பதிக்கு வழக்கமாக நான் ஜீப்பில் போவோம், இல்லை பஸ்ஸில் போவோம். ஆனால் இந்த முறை நடந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி. அதுக்கு நாங்கள் அலிப்பரா பாதை வழியாக தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டாக நீங்கள் இந்த இடத்துல அடிவாரத்தில் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட்டாக செக்கிங் ஃபார்மல் செக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ராஜகோபுரம் வழியாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேர் போல் வந்திருக்கோம். எங்களுக்கு கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. நம்ம ஆயிரக்கணக்கான மக்களை போகும்போது வாட்டர் பாட்டில், எனர்ஜி ட்ரிங்க்கு கொண்டு போங்க. அது உங்களுக்கு இந்த இடத்துல அவசியமாக தேவைப்படும். அப்படி நீங்கள் கொண்டு போகலாம் கூட வழி ஃபுல்லாக உங்களுக்கு கடைங்க இருக்கும். கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். கடைகளில் நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு என்ன வேணால் கிடைக்கும். நீங்கள் மொத்தம் இந்த பாதை 3550 படி மொத்தம். இதில் 9 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே கொஞ்சம் போங்க. ஏன்னா 50 ஸ்டெப்ஸுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க. பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் 25 ஸ்டெப்ஸுக்கே நீங்கள் பிரேக் எடுத்து போடுங்க. ஏன்னா லாங் டியூரேஷனில் போகும்போது நீங்கள் எனர்ஜி ரொம்ப லாஸ் பண்ணுறீங்க. அதனால் பெரியவங்க போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. பசங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் 7 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து போங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கீங்க பார்த்தா, நம்ம ஏற ஆரம்பித்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிறது 900 மீட்டர் தான் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 2650 ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும். பிரேக் எடுத்து போங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கோம். மொத்தம் அண்ணங்கிட்ட காரப்பொரி வாங்கின ஃபன் மூமெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். 30 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 20 ரூபாய்க்கு முடிச்சுட்டு வந்தோம். பாருங்க, அது அவங்க கொடுக்கல, நான் கொடுத்து 20 ரூபா. 4 பேர் சாப்பிட்றோம். தேங்க்யூ. முடிச்சுட்டு நாங்கள் பிரேக் எடுத்துட்டோம். ஏன்னா எங்களால் ஏற முடியல, சுத்தமாக எனர்ஜி இல்லை. நாங்கள் லெமன் ஜூஸ் கொண்டு போனதுனால கொஞ்சம் குடிச்சிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணோடனே 1000 கொஞ்சம் விடிகிற டைமில் நாங்கள் ஒரு 4:30 மணி போல் ஏற ஆரம்பிச்சிருந்தோம். மணி 6 ஆகுது. கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் விடியறதுனால கொஞ்சம் ஏறும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏறலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பையன் ஒருத்தன் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரமாக பொறுத்து ஏறலான்னு இருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 50 படிக்கு ஒரு வாட்டி தான் பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடிஞ்சது. நம்ம பயத்துவேன் இருறா, நான் போய்ட்டு 100 படி ஏறுறேன்னு சொல்லிட்டு ஓடினோடனே 10 படியிலே நின்ட்டான். என்னடா இது 10 படி நின்ட்டு கேட்டால், டேய் முடியலடா, நான் அப்படியே படுத்துடுறான்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ஈஸிடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிடுகிடுன்னு ஓடினான். பார்த்தா போய் உக்காண்டாங்க. நீ சரி உக்காடுறான்னு சொல்லிட்டு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்நாக்ஸ்லாம் இதை கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கின்னு போனால் அண்ணன் 10 ரூபாய்க்கு லெமன் ஜூஸு, 10 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸ்னு விற்றுட்டு இருந்தார். அதில் ஒரு கிளாஸை சாப்பிட்டு கொஞ்சம் படி ஏற ஸ்டார்ட் பண்ணோம். படி இப்போ போயிட்டே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக கொஞ்சம் பிரகாசமாகிடுச்சு. இதான் மெயின் ராஜகோபுரம். இங்கேருந்து கீழேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த நாமம் உங்களுக்கு லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தெரியும். இப்போ நம்ம பாதி ஏறுக்குன்னு நினைக்காதீங்க, இதுதான் கால்வாசி ஏறிருக்கும். நீங்கள் கால்வாசி ஏறினோடனே உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு, மார்னிங் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கடை கிட்டே இருக்குது. நீங்கள் சுட சுட இட்லி, தோசை, பொங்கல் எது வேணால் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். காலையில் இப்போ தான் ஒரு 6:30 ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக எதாவது சாப்பிட்டு நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் அப்படியே நேராக தான் போய்ட்டுருக்காங்க. சொல்ல கடைக்கு யாரும் ஒருத்தரும் போகல. அதனால் ஆளுங்களை வச்சு கூப்பிட்றாங்க, வாங்க சாப்பிடுங்க, எதனா வாங்கிட்டு போங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அதிலே பிஸியாக இருந்தாங்க. அவ்வளோ டயர்ட் ஆனாலும் எதுவும் வாங்காமல் யாரும் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கே வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அக்காலாம் சொல்லியிருந்தாங்க, அண்ணாலாம் சொல்லியிருந்தார். சரி ஓகே, நம்மளும் என்ன பண்ணுவோம்னா எப்படியே நடந்து போகாமல் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸாக நடக்கிறோம். 1500 ஸ்டெப் தான் ஏறி இருக்கோம். கொஞ்சம் வாடா ஃபாஸ்ட்டாக நடக்கலாம்னு சொல்லிட்டு ஏறும் போது சாப்பிட்டது ஜீரணம் ஆகலைங்க. அதனால் ஏற முடியல. சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கொஞ்சம் தூரம் அப்படியே பொறுமையாக நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் மேல் திருப்பதி ஒன்றும் ரீச் பண்ணவே முடியல.
நாங்கள் வந்து கொஞ்சம் செங்குத்தான பாதையை விட்டுட்டு கொஞ்சம் வந்து நடப்பாதை வழியாக நடந்து போகும்போது நிறைய வந்து ஸ்நாக்ஸஸ்லாம் விற்றுது. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த செங்குத்தான பாதையை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டான பாதையில் வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது நிறைய உங்களுக்கு இங்கேயே பக்கத்தில் வந்து வாட்டரு எல்லாம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி வந்து இடம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறங்குற பாதை உங்களுக்கு தெரியும். இங்கே தான் வந்து இறங்குற பாதை. இது இந்த இடத்துல தான் பஸ்ஸு, காரு, வேனு எல்லாமே வந்து இறங்குற சைடு வழியாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மான், முயல் எல்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் உங்கள் லக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து புலியும் கரடிலாம் பார்க்கலாம். நைட் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் பகல் டைமில் வரதுனால எதுவும் எங்கள் கண்ணுக்கு எது தெரியலைங்க. நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். சரி, கொஞ்சம் தூரம் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது டைம் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் வந்து பாதி தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், பாட்டிலாம் வந்து நடப்பாதை வழியாக போகாமல் ரோடு வழியாகவே வந்து ஏதோ ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தான் அங்கே 2100 படியே ஏறி இருக்கோம். வர வழியில் வாழைப்பழம், சாத்துக்குடிலாம் விற்றாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்புறம் பொரி கடை அண்ணன் பொரி நல்லா போடுவாருன்னு சொன்னார். பொரிக்கல்லில் போயிட்டு எவ்வளோ பொரின்னு கேட்டோம். 30 ரூபான்னு சொன்னார். அண்ணா 30 ரூபா ஜாஸ்தியாகுது, ஒரு 20 ரூபா வாங்கிக்கோன்னு சொன்னோன்னே சரி இருப்பா போட்டு தரேன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, புளி, காரம் அவரே 20 ரூபாய்க்கு போகிறேன்னு ஒத்துக்கினாரு. ஆனால் இவன் 10 ரூபாய்க்கு வருமா கேட்குறாங்க கைஸ். அவருக்கு எல்லாத்தையும் தெரியுன்றானா கைஸ். இவனை மாதிரி ஒரு எச்சரிக்கை லைனிங் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஜாலியாக வெயில் ஹலோ கைஸ், இப்போ நம்ம 2500 படி ஏறி இருக்கோம். சக்ஸஸ் 30 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 20 ரூபாய்க்கு முடிச்சு பண்ணிட்டோம். பாருங்க, அதான் அவங்க கொடுக்கல, நான் கொடுத்து 20 ரூபா 4 பேர் சாப்பிட்றோம். தேங்க்யூ. இந்த இடத்த வந்தீங்கனாலே நீங்கள் வந்து நல்லா வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இங்கேருந்து வந்து இன்னொரு பாதை இருக்குது. அது வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே வந்து நீங்கள் வந்து கார்லேயோ பஸ்லேயோ வந்து இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 550 படி கிட்ட வரும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. இது வந்து ஸ்ரீவள்ளி மெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் பார்க்கலாம். ஆஞ்சநேயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 600 படி ஏறினாலே நீங்கள் வந்து மேல்மலையை ரீச் பண்ணிடலாம். இங்கே வந்து சும்மா டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 அடி ஆஞ்சநேயர் இங்கே இருப்பார். ஆஞ்சநேயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பணும். ஆஞ்சநேயர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபுல் மேப் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் கூட ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான பாதை தான். ஆனால் 2 சைடு ஃபுல்லாக காடு இருக்கும். அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் ஏற ஆரம்பிக்கலாம். நைட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து சிறுத்தையோட அபாயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் இப்போ இல்லை, ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து சேஃப்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. நடந்து போனோடனே உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து மான், பெரிய பெரிய அணில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. மான்லாம் வந்து 2 சைடுமே ஃபுல்லாக ஓடிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். உனக்கு லக்கு இருந்தால் நீங்கள் வந்து மானை பார்க்கலாம். புள்ளிமான் தான். இந்த இடத்துல அண்ணன் வந்து பஜ்ஜி இப்போ தான் போட்டிருக்காரு போல். அதனால் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ஏறினா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? என்னடா காலையிலே பஜ்ஜி சாப்பிட்றான்னு சொன்னீங்கன்னா நான் சாப்பிடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நிறைய வந்து மான் உங்களுக்கு நிற்கும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 8லேருந்து 10 மான் கிட்டே இருந்தது. நாங்கள் கிட்டே போகணுன்னு தெரிஞ்சு அது வந்து 2-3 மான் ஓடிடுச்சு. இங்கே வந்து மான் கூட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதை. ஏன்னா வந்து பயந்து ஓடிட்டா நீங்கள் திரும்பி வராது அது. நீங்கள் வந்து எதனாச்சும் பழம் மாதிரி எதனாச்சும் ஃப்ரூட்டு கொடுங்க. ஃபுட்டுலாம் எதுவும் கொடுக்காதீங்க. பழம் அது மாதிரி இருந்தால் கொடுங்க. அது கொஞ்சம் நல்ல பழமாக இருந்தால் கொடுங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கனாலே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, அது வந்து பயந்து ஓடிடுச்சு. எவ்வளோ பாருங்கள் அழகாக இருக்குது. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண தோணுமா யாருக்காச்சும்? கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து தான் தோணும். அதனால் நம்ம பையன் என்ன பண்ணோன்னா கிட்டே போயிட்டு ஒரு கொய்யா வச்சுருந்தோம். கொய்யா ஒரு கேஜி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்றதுக்காக. அதை யாரும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு மானுக்காச்சும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து மானுக்கு வந்து உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தான். அது அழகாக சாப்பிட்டு இருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது.
பார்த்திங்கன்னா இங்கே மான் மட்டும் இல்லை, பிக் சைஸ் வந்து அணிலும் இருக்கும். இது அவ்வளோ ஆபத்தான அணில்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த அக்கா வந்து தேங்காய் கொடுத்தாங்க, அது அவ்வளோ அழகாக சாப்பிட்டது. நம்ம பையனும் வந்து நானும் போய் கொடுக்குறேன்னு சொன்னான், ஆனால் வந்து அது ஒரு தேங்காவே 1 மணி நேரமாக சாப்பிட்டதுனால நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தோம். ஃபைனலாக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நம்ம பையன் வந்து அந்த அணிலுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தான். அப்புறம் நாங்கள் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ரீச் பண்ண போகிறோம். மஜ்ஜிகா 5 rupees, 5 rupees. பாஞ்சனா மோர் பட்டர் மில்க் 5 ரூபா. போகிறதெல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு வந்து மிமிக்ரி பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம் ஜேர்னி. அதில் கொஞ்சம் களைப்பாகவே இல்லை எங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நல்லா ரீச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. கார்டன் அந்த பாதையை முடித்தோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வந்து ரோடு சைடு போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா வந்து வண்டிங்கெல்லாம் வந்து இறங்குற பாதை வழியாக வரும், நம்ம வந்து ஆப்போசிட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் தான் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தே போங்க. ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து வண்டிங்க நிறைய வரும். நீங்கள் வந்து அதுங்கெல்லாம் ஸ்லோவாக தான் வரும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. கேர்ஃபுல்லாக போகும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபுட்டையும் வந்து வெளியே எடுக்காதீங்க. இந்த இடத்துல வந்து அதிகப்படியான குரங்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதை எடுத்தாலும் வந்து அது பிடுங்கிட்டு போயிடுது. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே இந்த இடத்துல நடந்து போங்க. நீங்கள் வந்து சாப்பிடணுன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தூரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய சேஃபான இடம்லாம் இருக்குது, அங்கே வச்சு சாப்பிடுங்க. இந்த வியூலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கேப்சர் மட்டும் தூரம் நடந்து போனேன். உங்களுக்கு வந்து இதுதான் வந்து முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து இதுதான் மெயின் ராஜகோபுரம்னு வச்சுக்கோங்களேன். கீழ் திருப்பதி மேல் திருப்பதி மெயின் ராஜகோபுரம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிவிட்டு முட்டி போட்டுகிட்டே வந்து படி ஏறுவாங்க. கிட்டத்தட்ட இது மொத்தம் 550 படி இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து ஒரு டிவோஷனல் நினச்சி இந்த 550 படியும் ஏறுவாங்க. அதை பார்த்து நம்ம பையனும் வந்து ஒரு 5 படி தான் ஏறி இருப்பான். அதுக்குள்ளே மூச்சு தண்ணீர் நின்றுட்டான். பார்த்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் ரீச் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து ஃபைனலாக வந்து 3000 படி ஏறிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 3500 படி ஏறிட்டதுக்கப்புறம் இன்னும் 550 படி இருக்குது. 550 படி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஈஸியாக ஏறிடலாங்க. அவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஏன்னா வந்து காலையிலேருந்து நடந்திருக்கோம், ஆனால் வந்து எந்த ஒரு களைப்பும் இல்லாமல் இந்த 550 படி ஈஸியாக ஏறி கொஞ்சம் தூரம் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ரீச் பண்ணிவிடுவீங்க. அட்லாஸ்ட்டாக பெருமாளை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னியை வந்து லட்டை வாங்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.